புத்தி உள்ள முயலும் சிங்கராஜாவும். ஒரு அடர்ந்த காட்டிற்குள்ளே நிறைய மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அங்கே சிங்கங்கள், புலிகள், ஒட்டக சிவிங்கிகள், காண்டாமிருகங்கள், குதிரைகள், கரடிகள், சிறுத்தைகள், யானைகள், நீர் யானைகள், எருமைகள், சிறுத்தை புலிகள், ஓநாய்கள் என்பன போன்ற பெரிய பெரிய மிருகங்களும், முயல், குரங்கு, குள்ளநரி, பன்றிகள், மான்கள் ஆகிய சிறிய மிருகங்களும், அணில், பலவிதமான பறவைகளும் அங்கே வாழ்ந்து வந்தன. சிங்கங்களும் புலிகளும் இரையை தேடி நிறைய மிருகங்களை சாப்பிட்டு வந்தன. அதனால் காட்டில் மிருகங்கள் குறைந்து விட்டன. சிங்கங்களும் இரை தேடி அலைந்து எங்கேயாவது மிருகங்களை கண்டால் நீண்ட தூரம் ஓடிச் சென்று மிருகங்களை வேட்டையாடி உண்ணும். ஆகவே ஒரு பெரிய சிங்கம் ஒரு குள்ள நரியை தேடிச் சென்றது. சிங்கத்தை பார்த்த நரி ஒரு புதருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. சிங்கம் புதரின் அருகே வந்து நரியை பார்த்து, நான் உன்னை கொன்று உண்ண மாட்டேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அதற்காகவே உன்னை காண வந்தேன் என்றது. நரியும் பயத்துடன் வெளியே வந்தது. சிங்கராஜாவே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றது. சிங்கராஜாவும் நரியை பார்த்து, நான் எல்லா மிருகங்களிடத்திலும் பேச வேண்டும். நீ எல்லா மிருகங்களிடத்திலும் சென்று நாளை அதோ தெரிகிறதே அந்த பெரிய மாமரத்தின் கீழே வர சொல் என்றது. அப்படியே மறுநாள் காலை எல்லா மிருகங்களும் மாமரத்தின் கீழே வந்தது. சிங்கராஜா கம்பீரமாக வந்து அவைகளின் எதிரே நின்றது. மிருகங்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லவே நான் உங்களை இங்கே வர சொன்னேன். இப்போதெல்லாம் என்னால் வெகு தூரம் ஓடிச் சென்று உங்களை பயமுறுத்தி வேட்டையாடி சாப்பிட்டு வந்தேன். இனிமேல் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இதோ என் பக்கத்தில் இருக்கிறானே குள்ளநரி, அவன்தான் இனிமேல் எனக்கு மந்திரியாயிருப்பான். அவன் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுங்கள் என்று சிங்கராஜா சொன்னது. அப்பொழுது தந்திரமுள்ள குள்ளநரி மிருகங்களின் கூட்டத்தை பார்த்து, இப்போதெல்லாம் சிங்கராஜாவால் வெகு தூரம் ஓடி வேட்டையாட முடிவதில்லை. ஆகையால் ஒவ்வொரு நாளும் உங்களில் ஒரு மிருகம் அவர் குகைக்கு முன்னால் சென்று நிற்க வேண்டும். அவர் வெளியே வந்து அந்த மிருகத்தை அடித்து சாப்பிடுவார். மற்ற மிருகங்கள் நிம்மதியாக வாழலாம் என்று சிங்கராஜா உங்களுக்கு சொல்ல சொன்னார் என்று குள்ளநரி சொன்னது. நாளை ஒரு முயல் அவர் குகைக்கு செல்ல வேண்டும் என்றது. முயல் மற்ற மிருகங்களை கூட்டி, நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றுகிறேன் என்றது. மறுநாள் சிங்கராஜா குகையின் வெளியே காத்து கொண்டிருந்தது. வெகு நேரம் கழித்து முயல் சிங்கத்தின் முன் சென்று நின்றது. சிங்கம் முயலை கோபத்துடன் பார்த்து, ஏய் முயலே, ஏன் தாமதமாக வந்தாய் என்றது. அதற்கு முயல் பயத்துடன் சிங்கராஜாவை பார்த்து, சிங்கராஜாவே, தாமதத்திற்கு மன்னிக்கவும். உங்களைப் போலவே ஒருவன் அங்கே மாமரத்தின் அடியில் நின்று கொண்டு, ஏய் முயலே, எங்கே போகிறாய்? நான் உன்னை சாப்பிட வேண்டும் என்றது. உடனே சிங்கத்திற்கு கோபம் வந்தது. இந்த காட்டில் நான் ஒருவன்தானே ராஜா, வா அவன் யார் என்று பார்ப்போம். இன்று அவனை கொன்றுவிட்டுத்தான் மறுவேளை என்றது. முயல் சிங்கராஜாவை அழைத்து கொண்டு ஒரு கிணற்றின் அருகே வந்து, உள்ளே இருக்கிறான் பாருங்கள் என்றது. சிங்கராஜாவும் உள்ளே எட்டி பார்த்தது. கிணற்றில் உள்ள தண்ணீரில் தன் நிழலை பார்த்து, யார்டா நீ இங்கே வந்திருக்கிறது? உன்னை கொல்லாம விடமாட்டேன் என்று கிணற்றுக்குள்ளே பாய்ந்தது. சிங்கராஜா உள்ளே விழுந்ததும், அடமுட்டாள் சிங்கமே, உன் நிழலை பார்த்து நீயே ஏமாந்து உள்ளே விழுந்து விட்டாய். இனி நீ அவ்வளவுதான்,
உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மிருகம் வேணுமா என்று சொல்லி முயல் கிணற்றின் ஓரத்தில் இருந்த ஒரு கல்லை உருட்டி கிணற்றில் தள்ளியது. கல் சிங்கத்தின் தலையில் பட்டு சிங்கம் செத்தது. முயல் இந்த செய்தியை எல்லாருக்கும் சொன்னது. குள்ள நரியோ காட்டை விட்டு வேறு காட்டிற்கு தப்பி ஓடியது. நாம் என்றும் நல்ல சிந்தனையோடு வாழ்ந்தால் நமக்கு நன்மையே நடக்கும் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.